லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசியுங்கள். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு மாட்டுக்கொட்டையிலே பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பிறந்தார், மாட்டுக்கூடிலே பிறந்தார். பிறந்தபோது தேவதூதர்கள் ஆடு மேய்க்கிறதான மேய்ப்பர்களுக்கு காட்சி அளித்தார்கள். காட்சி அளித்து ஆண்டவர் பிறந்ததான செய்தியை முதலாவதாக ஆடு மேய்க்கிறதான இடையர்களுக்கு அறிவித்தார்கள். தேவதூதர்கள் பேசினதான காரியம்தான் என்ன? தேவதூதன் ஒருவன் அவளோடு பேசினான். என்ன பேசினான்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தீர்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். நீங்கள் அவரை பொழுது முன்னணியில் அல்லது மாடுகளுக்கு தீவனம் போடுவதான புல்லளியில் படுக்க வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் காணலாம், இதுதான் அடையாளம் என்பதாக சொன்னார்கள். இது மிகுந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி என்பதாக சொன்னார்கள். சொன்னான் தேவதூதன் சொன்னான். அநேக தேவதூதர்கள் அந்த அங்கு சென்றார்கள். அடுத்த ஆண்டவரை புதித்து போற்றினார்கள், பாடினார்கள். ஒருவன் தான் அவர்களோடு பேசினது. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் செய்தி என்றால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதான நற்செய்தி ஆகும். எல்லா ஜனங்களுக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறதான செய்திதான் கிறிஸ்துமஸ் நற்செய்தி ஆகும். கிறிஸ்துமஸ் நற்செய்தி என்பது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதான செய்தி, சந்தோஷத்தை கொடுக்கிறதான செய்தி. பரலோகத்தின் தேவன் பூலோகத்திலே பிறந்தார் என்றதான செய்தி. மகா உன்னதமான தேவன் பூலோகத்திலே வெளிப்பட்டார், பிறந்தார் என்றதான செய்தி. மகா மகிமையான தேவன் பூலோகத்திலே பிறந்தார், வெளிப்பட்டார் என்றதான மகிமையான செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி, அதான் நல்ல செய்தி, நற்செய்தி. நற்செய்தி, நற்செய்தி என்றால் நல்ல செய்தி, விசேஷமான செய்தி, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான செய்தி, பாக்கியத்துக்கு ஏதுவான செய்தி, மிகவும் விசேஷமான செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறதான செய்தி, நற்செய்தி. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதான நல்ல செய்தி தான் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்கிறதான செய்தி. கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்றதான செய்தி. கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே பிறந்தார் என்றதான செய்தி. தேவனாய கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்றதான செய்தி. தேவனாய கர்த்தர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்றதான செய்தி. தேவனாய கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தார் என்றதான செய்தி. தேவனாய கர்த்தர் இந்த உலகத்திலே மாம்சரீகத்திலே இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்றதான செய்தி, பிறந்தார் என்றதான செய்தி. தேவனாய கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்தார். இரட்சகராகிய தேவன் இந்த உலகத்திலே பிறந்தார் என்றதான செய்திதான் மிகுந்த நற்செய்தியாகும், மிகுந்த நல்ல விசேஷமான செய்தியாகும், மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாக்கியத்துக்குரியதான செய்தியாகும். இதை இந்த செய்தியை முதலாவதாக தேவதூதன் ஒருவன் ஆடு மேய்க்கிறதான இடையர்களுக்கு அறிவித்தான். அவர்கள் முதலாவதாக அங்கு போய் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். லேலுயா ஸ்தோத்திரம். மிகவும் ஆசீர்வாதத்துக்குரியது ஆண்டவருடைய பிறப்பு என்பது மணமக்கள் மிகவும்
ஆசீர்வாதத்தை வருவிக்கக்கூடியது, மிகவும் ஆசீர்வாதத்துக்குரியது. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த என்ன, மருமக்கள் ஆசிரியப்பட, சகல ஜனங்களும் ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாற, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா மாறும்படியாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாக்கியவான்களா மாற வேண்டும், நரகத்தில் நியாய தீர்வு நீங்களாகி பல்லவராஜ்யதான பாக்கியசாலாக மாற வேண்டும். அதற்கென்று தான் இந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது. பாவிகள் நரகத்தேற்றவர்களாக காணப்படுகிறார்கள். பாவம் செய்கிற அத்தனை பேரும் நரகத்தீர்வுகளாக நியாய தீர்ப்புகளாக காணப்படுகிறார்கள். அவர்கள் பாவத்தில் விடுவிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தப்படைய வேண்டும், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்பட வேண்டும். அந்த பாக்கியம் எல்லாம் என்ன நமக்கு தேவையா இருக்கிறது? அது யாருக்குள்ளே இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகருக்குள்ளே இருக்கிறது. அவர் இரட்சகர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகருக்குள்ளே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகருக்குள்ளேயே இருக்கிறது. அவர் வெளிப்படாவிடில், அவர் இந்த உலகத்திலே பிறக்காவிடில் நாம் ரட்சிப்பை கண்டடைய முடியாது, நாம் ரட்சிக்கப்பட முடியாது, நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, நாம் நரகத்தில் நியாயத்தீர்வு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதாக 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை பாவசாபத்திலிருந்து விடுவித்து ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை பாவத்திலிருந்து முழுமையாக விடுவித்து ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அது மாத்திரமல்ல, பாடுபட்டார், மரித்தார். தம்முடைய மகா அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். மணமக்கள் மேல் வைத்ததான அன்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வராவிட்டால் என்ன இல்லை, எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் இந்த உலகத்தில் வர காரணம் என்ன? பாவிகளை ரட்சிப்பை அளிக்க. பாவிகளாக காணப்படுகிற ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாய் ரட்சிப்பை சொந்தமாகிக் கொள்ள அதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். வந்து தான் பாவிகள் மேல் வைத்ததான அன்பை விளங்க பண்ணினார். ரோமர்கள் நிறுவம் 5:8 நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்ததான அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார். வாசிங்கள். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளா இருக்கையில் ஆண்டவர் என்ன செய்தார்? கிறிஸ்து என்ன செய்தார்? பரலோகத்தோடு பூலோகத்தை நமக்காக வந்தார், பாடுபட்டார், மரித்தார். நாம் பாவிகளா இருக்கையில் பாவிகளாகிய நமக்காக கிறிஸ்து இயேசு அல்ல நம்முடைய தேவன், ஒன்றான மெய்தேவன் பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்தார். பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார். நாம் பாவிகளா இருக்கையில் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மேல் வைத்ததான அன்பை விளங்க பண்ணினார், விளங்க பண்ணிக் கொண்டே இருக்கிறார். லேலுயா ஸ்தோத்திரம். மணமக்கள் மேல் வைத்த அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணிக் கொண்டே இருக்கிறார். அன்பு மகா பெரியது, அளவிட முடியாத அன்பு, அளவற்ற அன்பு, அளவு கடங்காத அன்பு, எல்லை கடங்காத அன்பு, எல்லை இல்லாத அன்பு. ஆண்டவர் மணமக்கள் வைத்திருந்தான் அன்பு எல்லை இல்லாதது, அளவு கடங்காதது, யாரும் அளவிட முடியாதது. ஆண்டவர் மணமக்கள் வைத்திருந்தான் அன்பு அளவில்லாதது, எல்லை இல்லாதது, அளவிட முடியாதது, அளவு கடங்காதது, கணக்கிட முடியாதது, கணக்கிடக்கூடாதது, மகா அன்பு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பரலோகத்தோடு பூலோகத்தில் வந்தார், பாடுபட்டார், மரித்தார். அமிதமாக பாடுபட்டு மரித்து அவர் நம்மேல் வைத்ததான அன்பை
விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார்.